கன்னிராசி எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாகவே வந்து புதனுடைய ஆதிக்கம். புதன் உச்சம் பெறக்கூடிய இடம் கிட்டத்தட்ட சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய இடம். எப்ப பாரு 6ஆம் இடம் ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னே எங்களை சொல்லி சொல்லி பயமுறுத்தியே வச்சுட்டாங்கப்பா. நாங்க எங்களுக்கு இந்த இந்த மாற்றமாவது நல்ல மாற்றமா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். நாங்க திறமையான ஆளு, இவ்வளோ கிரியேட்டிவா இருக்கும். எதை கொடுத்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, மண்ணை கொடுத்தா கூட களிமண்ணை கொடுத்தா கூட நாங்க அப்படியே கிரியேட்டிவா ஒரு பொம்மையை வடிவமைக்கக்கூடிய நிலை இருக்கு. எங்களுக்கு படிப்புலன்னா கூட மிகப்பெரிய விஷயங்களை சாதனை செஞ்சுட்டு இருக்கவங்க நாங்க தான். கிரியேட்டர்ஸா இருக்காங்க. பெயிண்டிங் வேணுமா, டான்சிங் வேணுமா, எல்லா விஷயத்தையும் சாதனை படைக்கிறோம். ஆனா எங்களுக்கான அங்கீகாரம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய. ஏன்னா 12ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்காரு. செய்யறதெல்லாம் ஏதாவது ஒரு குறையாவே இருக்கு. எதுலையுமே எனக்கு வந்து திருப்தியே பட முடியல அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கவங்க. ஸோ இவங்களுக்கு எங்க சனி பார்வை, அதாவது மீனத்துல இருந்து அப்படியே 7ஆம் பார்வையா பாக்குறாரு பாருங்களேன், அடிச்சதுரா யோகம் அப்படின்ற முறையான ஒரு தன்மை வரப்போகுது. ஸோ ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுற வேண்டான்ற காலகட்டம் தான். இத்தனை நாள் என்ன வேணா இருக்கட்டுங்க, ஒருத்தர் பாசிட்டிவான ஒரு ஆள் வந்துட்டார்ல, எனக்கு பிடிச்ச ஒரு ஆளு, எனக்கு சொந்தக்காரப்பா அப்படின்றப்ப நம்ம எப்படி இருப்போம்? ஒரு திக்கு தெரியாம ஒருத்தர் நிக்கிறோம்ப்பா, நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் பாதுகாக்கிறதுக்கு நாங்க இருக்கோம், சேஃப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ 12ஆம் இடத்துல கேது இருந்து ஒரு பக்கம் ஆட்டி பிடிச்சாரு. மற்ற கிரகங்கள் ராகுனுடைய நிலைப்பாடா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி என்ன பண்றதுனே தெரியாம வாழ்க்கை போயிட்டு இருந்தவங்களுக்கு அவ்வளவு எஃபர்ட்டையும் போட்டிருப்பாங்க. பட் அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஸோ இந்த டைம் பீரியட் வந்து எல்லாத்துலயும் சக்சஸ் தான், சமமான பலன்கள் தான், எதுவுமே வந்து குறையான பலனே சொல்ல முடியாது. ஸோ சனியினுடைய பார்வை படுறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். பொதுவாக 3, 7, 10 பார்வை இருக்குல்ல, இவங்க ராசி தானே 7ஆம் பார்வை பாக்குது. நிறைய பேருக்கு லவ் சக்சஸ், அதுக்கு மாதிரி படிப்புல சக்சஸ், நடிச்ச படிப்பு கிடைக்கல, எனக்கான கோர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன், பட் அது கிடைக்கல. இந்த டைம்ல நீங்க எதோ முயற்சி எடுத்தாலுமே சக்சஸ் தான். நான் போய் அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணேங்க, எனக்கான பேசி வச்சிருந்தேன், கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை அந்த கடைசி நிமிஷத்துல கைவிட்டு போச்சு. படிப்புக்கான விஷயங்கள் அது நடக்கும். சில பேருக்கு கல்யாணம், ஆசையா லவ் பண்ண பொண்ணுங்க எத்தனை வருஷம் லவ் தெரியுமா, நாங்க அவ்வளவு தூரம் எல்லாமே பேசி முடிச்சு கொண்டு வந்தோம், கடைசி நிமிஷத்துல ஸ்டாப் ஆச்சு. சில பேருக்கு பேசி நின்றுருக்கும் இந்த டைம் பீரியட்லாம். 12ஆம் கேது இருக்கும்போது நான் இருக்கே சொல்லுவேன், எப்பயுமே வந்து 7 சனியில நீங்க சேர்க்காத சொத்து, 7 சனியில செய்யாத விஷயம் எதுவுமே உங்களுக்கு வந்து லைஃப்ல பெருசா நிலைக்காது. ஆனா இவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யாருனாலும் சரி பிரிக்கவே முடியாது. இவங்கள மாதிரி அந்நியமான கப்பல் பார்க்கவே முடியாது. ஸோ அப்போ உங்களுடைய 7ஆம் இடத்தை அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ லவ் சக்சஸ் ஆக போகுது, என்ன சந்தோஷம். 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர். ஸோ உங்களுக்கான சூப்பரான பார்ட்னர் அமைய போறாங்க. 90s கிட்ஸ் இருந்தா கூட இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் நடந்தது நிச்சயமா. அவங்களுக்கான முயற்சிகள் எடுக்கிறது வந்து சக்சஸ் கொடுத்துரும். வேலையா இருக்கட்டும், புதிய மாற்றமா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்துட்டு படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக வெளிநாடு வெளியூர் போறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.